எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா PKXD டே 1. நம்ம இன்னைக்கு PKXDயில் டே 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நான் புதுசாக வீடு கட்டிட்டேன். அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி மஜாவாக பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு டே 5 வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் வந்து பெட்டு வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேன். அந்த நமக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா 1,00,000 ரூபாய், அதில் வச்சு இவ்வளோ பொருளையும் வாங்கிட்டேன். இப்போ சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இவ்வளோ பொருளே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1,00,000 தாங்க. அந்த 1,00,000 இவ்வளோ பொருள் வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நீ பார்க்க தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. சரி ஓகே, இது லோட் ஆகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும். இது செகண்ட் ரெக்கார்டரு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டர் போட்டு ஆடிட்டு இருந்தேன். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இப்போ நான் செகண்ட் ரெக்கார்டர் போட்டு ஆடிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்களா இந்த கஷ்டம்லாம் யாருக்கு தான் வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ட்ரெஸ்ஸு பாருங்க. இங்கே பெட்டு லெவல் 3 வந்துட்டு பார்த்தீங்களா. நான் அந்த இது ஆக்சுவலி எல்லாம் வாங்கும் போதே பெட்டு வாங்கிட்டேன். தண்ணி சாப்பாடுல வீடு பார்த்தீங்களா பின்னாடி ஜெகதீஷ் வீடு பார்த்தீங்களா. உள்ளெல்லாம் இன்னும் பங்கமாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் பார்த்தீங்களா. இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய் வீடை காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் குளித்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் நான் இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வரேன் எல்லாமே பண்ணிட்டு. ஓகே, ஐயோ டப்புன்னு லோடிங்கா தான் பாருங்க. இது லோடிங்கா வந்து இப்படி தாங்க வெறுப்புங்க. அப்புறம் நான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட இன்னொரு கதை சொல்லணும். நான் ஃப்ரீ ஃபயர் வந்து நேற்றே போட முடிஞ்சா போடுறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அத்தாரத்துலேருந்து போடுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா. அது வந்து இது நான் ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போது போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த காரணத்தினால் நான் PKXD மட்டும் நேற்று போட்டேன். ஃப்ரீ ஃபயர் என்னால் போட முடியலைங்க. சரி, இந்த கதைக்கு வரும். வீடு பற்றிலா எவ்வளோ பெருசு பாருங்க. டிவி, இது சோஃபா இதெல்லாம் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி டேபிளு இந்த கண்ணாடி பாக்ஸு ஏதாயா இது ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போச்சுன்னு தெரியல. அங்கே பாருங்க, இது கிச்சன், அது ஹால், இது கிச்சன். இங்கே பார்த்தீங்கன்னா கை கவர் இடம், இது சாப்பாடு, இது ஃப்ரிட்ஜு, இது சும்மா டேபிள், இது சும்மா சேர். இது வந்து பெட்ரூமில் தூங்குறதுக்கு இது அடுத்தது பீரோ. பெட்ரூம் முடிஞ்சிச்சா. அடுத்தது பாத்ரூம். எல்லா வீட்லேயும் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பாத்ரூம், நம்ம கண்ணாடி பார்த்துக்கலாம். டவுல் இது இருக்குது, துவைச்சிக்கலாம். இதுதான் அது. சரி ஓகே, இதில் நம்ம குளிச்சுக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா டாய் ரூம் பார்த்தீங்களா. இங்கே ஒரு பூனை டாய், இங்கே ஒரு டெடிபேர் டாய். இது சும்மா டென்ட்டு மாதிரி, இது சும்மா விளையாட்டுக்கு. இது ஒரு சின்னதாக டாய் ரூம். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு காட்டுறேன். சும்மா சேரு. அதோ இதுதான் டிஸ்கோ ரூம். இதுக்கு வந்து நான் அந்த ஜிகினா பேப்பர் போடுற மாதிரி வாங்கணும். அது வந்து அப்புறமா வாங்கிக்கலான்னு வச்சிட்டேன். 4 சைடு ஜிகினா பேப்பர் அப்படி கொட்டி அடிக்கும். அது அப்புறமா வாங்கிக்கலான்னு நான் விட்டேன். சரி, இப்போ வந்து ஓகே, இது வந்து பாட்டு பாடுற இடம் சும்மா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது டிஸ்கோ. அது சின்ன பக் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அந்த இது வைக்காம விட்டேன், டிஸ்கோ அடிக்கிறது. இது பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு குளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே பெட்டுக்கு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாப்பிட்றியா, தூங்குறியா, செலவுட்டி. நம்மளுக்கு கேட்டு தாங்க முறையாக கச்சிச்சு பெட்டில். ஓகே,
வெளியே போகலாமா? தரந்திடு சீசே பெட்டு. அப்புறம் வண்டி வாங்கினேன், அந்த சைக்கிள் போன பாட்டிலே வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். அவர் சைக்கிள் இப்போ காட்டுறேன். ஜிகா 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 பாங்கோ 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 இப்படி போகலாங்க. இதில் பூஸ்ட் போட்டு பத்திலா மஜாவாக இருக்கா? இறங்கிடலாம். இறங்கிட்டு நம்ம இன்னைக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்ல, அதையும் காமிச்சிருவோம் உங்ககிட்ட. இதில் நான் 5 டேஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டேன் பாருங்க. ஏரில் 5, அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸில் 5, சாக்ஸில் 5, அடுத்தது தொப்பியில் 5, அந்த க்ளவுஸ் எல்லாத்துலேயுமே 5 வாங்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தால் டைம் போயிடும். இப்போ டே 1 தானே நம்ம இருக்கோம். டே 1க்கான ட்ரெஸ் போடலாம் வாங்க. இதுதான் டே 1க்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஒன்றுக்கான ட்ரெஸ் ஏர் வந்து அது. அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து இது வந்து எனக்கு ஓசியில் கொடுத்தானுங்க. இதுக்கு பதில் நான் வேறு எதனா ட்ரெஸ்ஸு செலவு வச்சுக்கலாமான்னு பார்த்தேன். இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா மாற்றிருச்சு, அதனால் இதை போட்டேன். இதோட டே வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டுக்கலான்னு விட்டேன். ஃபஸ்ட் டேக்கான ட்ரெஸ் இது. அப்புறம் ஃபஸ்ட் டேக்கான சாக்ஸ் வந்து இது. ஆமாங்கம்மா. அப்புறம் ஃபஸ்ட் டேக்கான தொப்பி வந்து தொப்பி 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 இந்த தொப்பி. அப்புறம் இது தொப்பி கொஞ்சம் யாருக்கும் மேட்சாக இருக்குல்ல, சரி. அப்புறம் எக்ஸெட் வந்து இது மாற்றி போட்டேன். இது எக்ஸெட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. க்ளவுஸ் வந்து அப்படியே இதுதான் ஃபஸ்ட் டேக்கான க்ளவுஸ் கரெக்டாக போட்டிருக்கேன். இதுக்கும் இந்த சிம்பிளுக்கும் மேட்சாக இருக்குது. அதெல்லாம் மேட்சாக தான் இருக்குது. ஷூ வந்து இப்போ ஃபஸ்ட் டேக்கு வந்து இது. ஓகே, ஷூ அப்பா ஃபுல் மேட்ச் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்ணாடிக்கு வந்து இது. வா, ரெட் கண்ணாடி சூப்பராக இருக்குது. ரெட் டிஷர்ட், ரெட் கண்ணாடி. அப்புறம் ஃபஸ்ட் டேக்கான மாஸ்க் இது கரெக்டாக போட்டாச்சு. அப்புறம் பேக், இந்த பேக் தான் மிச்சம். பேக் வந்து ஃபஸ்ட்டு டேக்கு வந்து இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பேக் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஆலே மஜாவாயிட்டல. ஃபஸ்ட் டேக்கான ட்ரெஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். பங்கோ 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 அவள்தான் ஃபஸ்ட் டே கடை. எப்பா ஷூ க்ளவுஸோ அப்படியே அச்சஸ்லாம் தைச்சி வச்ச மாதிரி இருக்கு. சரி வாங்க. பசிக்குதா? இருங்க இவனுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு நம்ம போய் அப்புறம் ஊர் சுற்றலாம். பசிக்குதா தலைவருக்கு? தலைவரே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் சாப்பாடு பண்ணுறதுக்கு போகிறேன். அதோ வந்துட்டேன். இது லோடிங் ஆகிறதுக்கு நாளைக்கு ஆகிடும். பத்து தூங்கலான்னு இருங்க. இப்போவே லோடிங் ஆனால் டப்புன்னு லோடிங் ஆகணும். இது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது? ஷோ, நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்டா, ஒரு மரியாதையோடு பண்ணுங்கடா. டேய், இங்கே டவர் கிடைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வச்சா லோடிங் ஆச்சு. உனக்கு சாப்பாடு தானே இது, உனக்கு இல்லாதான் நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். இருக்கு சாப்பிடு சாப்பிட்றாங்க. மல்லம் வயிற்றுல அடிச்சுக்க போகுது. எப்படி சாப்பிட்றான் பாருங்க, நல்லா சாப்பிடுவான். மூக்கு முட்டை சாப்பிட்றான். பார்த்தீங்களா, பெட்டு லெவல் ஏறிச்சு. லெவல் 5 வந்தால் பெட்டு வந்து ஃபுல்லாக வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வெளியே போய் ஊர் சுற்றலாம். ஓகே இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் காசு ஜெம்ஸு வந்து நான் வந்து இது அந்த பறக்கும் பாவை ஷூட் இருக்குல்ல, ஃப்ளையிங் ஷூட்டு, அந்த ஷூட் வாங்கிறதுக்கு 400 சேர்க்கணும்.
அதுக்கு நான் ஜெம்ஸ் வச்சுட்ருக்கேன். அது போகிற வழியில் பார்த்து அதுக்கு நான் வந்து ஜெம்ஸ் வச்சுட்ருக்கேன். அப்புறம் அந்த பெட்டு வாங்கிறதுக்கு வந்து காசு வச்சுட்ருக்கேன். ஏன்னா 5 லெவல் போயிடுச்சுன்னா பெட்டு முடிஞ்சிடும். வேறு பெட்டு தான் நம்ம வாங்கணும். அதனால நான் இப்போ பெட்டுக்கு தனியாக காசு வச்சுட்ருக்கேன். இருங்க, சைக்கிளோடு எகிற முடியா? ஐயா முடியலங்க. நான் கூட முடியும், சூப்பராக இருக்கும், ஜிங்கா ஜிங்கா அப்படின்னு போலான்னு நினச்சேன். முடியல. ஸோ வந்தாச்சு. எங்க அங்கே வெளியவே ஒரு ரைடு இருக்குங்க. அது முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இப்படி பேசிக்கிட்டே மறந்துட்டே அப்படியே வந்துட்டேன். இருங்க, அது என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்தீங்கன்னா எடுங்க ஒழுங்கா ஓட்டுறா. இப்போ சைக்கிளில் உள்ளே தள்ளிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கும். எங்கடா எங்க நிறையா பேர் பிடிச்சிட்டுக்கிறாங்க. இந்த ரைட் நான் விளாண்ட ஸ்கேட்டிங் ரைடு மஜாவாக இருந்துச்சு. இருங்க போகிறேன். இல்லை நம்மளாம் இடத்துல வரணும். வாடா ஜெகதீஷ், விட்றாதீங்க போய். அதில் பிடிச்சிதாங்க நம்ம போனோம். அது மட்டும் பிடிக்கலன்னா நமக்கு ஷாக்கு வராது, போஸ்ட் வராது, எதுவுமே வராது. அது நம்ம பிடிக்கலதான். ஸோ நம்ம இப்போ ஸ்பீடாக போனோம். ஏய் போடா ஓடு. ஒரு சூறாவளி கிளம்பியதே. அதே மாதிரி கீழே உயிர்த்திடக்கூடாது, இந்த ஜாப்ல மாட்டிக்கூடாது. நமக்குன்னே எவ்வளோ தடைகள் போட்டிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா. போடா ஒரு சூறாவளி கிளம்பி. பகு ஐயோ விழிச்சி, ஐயோ நின்றா. அம்மா போடாடி. ஐயோ அது உள்ளே போனோம். நான் கீழே போயிட்டுருக்கேன். சரி விடுங்க, வந்தாச்சு. வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டோமா? 3 ஸ்டாரா? அப்பா 3 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. எப்படியோ இல்லை, நம்ம பெட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறுது. ஏன்டாடா இது சொடையாண்டா ஏறி போகுது. இது என்னத்துன்னு தெரில. அது அப்புறமா கண்டுபிடிச்சிடலாம். கொடுங்க, நம்ம கண்டுபிடிக்காதுதான். ஐயோ இதில் தாங்க எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு பார்த்தீங்களா? இதில் தான் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு. இதோ இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா. நானே ஆச்சரியமாயிட்டேன் ஒரு செகண்ட்ல. என்னடா இவ்வளோ தூரம் காமிக்குது? ஐயோ இதாண்டா பக்கு கிழிச்சுன்னு எந்த மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம பொசிஷன் எங்க? ஐயோ 6th இடம். விடுங்க, இதில் காசு வச்சுல இந்த ரேஸில். அது போதும் விடுங்க. நம்ம சைக்கிள் எடுத்து போகலாம். அப்படியே ஒரு யூட்டன்ரா கீழே. அப்படியே ஒரு யூட்டன் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பீட்சா டெலிவரி பண்ணலாம் வாங்க. பீட்சா டெலிவரி. பீட்சா பாய். பீட்சா ஓகே, பீட்சா டெலிவரி. இப்போ மேலே போயிட்டு டப்புன்னு பேக் போடுறா. ஐச்சா போங்கடா, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. டெலிவரி பண்ணுறதானே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக போய் எப்படி கொடுக்குற பாருங்க. ஒரு சூறாவளி கூட இந்த மாதிரி கிளம்பியிருக்காது. பாருங்க ஒருத்த கை காட்டுறா. அந்த மாதிரி நான் இப்போ கிளம்ப போகிறேன். சூடா டச்சரா. பத்திலா ஒரு சூறாவளி கிளம்பியதே. டன். அதுக்குள்ளே ஒன்று பண்ணி கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டேன். இந்த வரகா பாருங்க. என்னடா போர்டு பின்னாடி வந்துக்கிட்டா எனக்கு தான் தெரியாது நினச்சியா? தப்பு புடுறா. போர்டு பின்னாடி ஒழிஞ்சிட்டுக்கிறாரு சார். மேலே இருக்கா நினச்சி மேலே போனா ஸ்கூல் ஆண்டு நின்றுட்டுருக்காரு பையன்ல. வந்துட்டா. போடா எம்மா. ஓகே பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்க 3 ஸ்டார் தான். நம்மளே 3 ஸ்டார் தான் எடுக்கணும்.
இல்லைன்னா ஸ்டாரே எடுக்கக்கூடாது, புடிங்கிட்டு போயிடணும். எப்படிங்க மஜாவா? மிஸ்ட்ரி பாக்ஸ் ரொம்ப 950 ரூபா. எவ்வளோ 4 ஜெம்ஸ் வேறு. எவ்வளோ ஒரு டேபிள் வேறு. எனக்கு எதுக்குடா டேபிள்? தண்ணி வேணுமா சலக்குட்டி? சலக்குட்டிக்கு தண்ணி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போய் மாலை தண்ணி வாங்கி கொடுத்துடலாம். வாட சலக்குட்டி, வீட்டுக்கு போகலாம். அப்புறம் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து அந்த ஃபுட்ஸ் டெலிவரி பண்ணுவாங்கள்ல, அது பண்ணலாம் வாங்க. வீட்டுக்கு போயிட்டு உடனே ரொம்ப கிளிச் ஆகுது, ரொம்ப பக் ஆகுது, நெட் அவ்வளோ இதுவாகுது. டைமிங் இருந்துச்சுல ரொம்ப பக் ஆகுது, ரொம்ப கிளிச் ஆகுது, நெட் அவ்வளோ இதுவாகுது. நமக்கு செட் ஆச்சு இந்த டைலாக். அந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு போனாதாங்க நான் வித்தியாசமாக வரேன். இப்போ லாங்லேருந்து பார்க்குற மாதிரி டிஸ்டன்ஸ் வரேன்னா அப்போ வந்து என்னது சரியாயிட்டா அதானே பார்த்தேன். அப்புறம் வந்து போன வாட்டி நான் இது ஏற்பாடுலாம் பண்ணும்போது போனல, அப்போ வந்து கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது நான் கூட கொஞ்சம் பரவாயில்ல, கிட்ட பார்க்குற மாதிரி. ஆனால் அது ரொம்ப மாசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடிடா செல்ல குட்டி போடுறா. ஆனால் அது வந்து ரொம்ப மோசம். அது வந்து எப்படின்னா எவனுமே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா தான் நான் தெரில, இருங்க கூப்பிட்டா அடுத்த வாட்டி போயிடுவேன். அப்புறம் வந்து இது அந்த மாதிரி பண்ணோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்கேட்டிங் போர்டில் போனால் தான் இந்த மாதிரிலாம் வருது எனக்கு. இந்த ஸ்கேட்டிங் போர்டு ஏமாத்துறானுங்களா அந்த ஸ்கேட்டிங் போர்டு காரணங்க. நான் நினச்சிடுறானுங்க அவனுக்கு மனசில். சரி நான் மாட்டி ஏதோ இந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு போகலாம் வரலாம், இது நம்ம ரூல் படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க அவனுங்க. பாதி தாங்க எகிற முடியாது, அதுக்குள்ளே போனால் கூட. சரி நொல்டா செல்லக்குட்டி. ஸோ ஓகே இப்போ வந்தாச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன சொன்னோம், அந்த ஃபுட் டெலிவரி வெக்ஸிங் பிளாக்ஸ்க்கு போகலான்னு சொல்லி. அதுக்கு தான் நம்ம இப்போ வர போகிறோம். என்னன்னு சொல்லுமா, என்னன்னு சொல்ல. இதோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுறேன். என்னப்பா இதோ வரேன். ஸோ நான் வீடியோ போடும்போதுலாம் இப்படி தான் பண்ணுறாங்க. கரெக்டாக வீடியோ போடும்போது சரி போட்டுடுவோம் ஆகுதோ அதுவோ அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, சரி விடுங்க. இப்போ நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணலாம். ஓய் இது எடுக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கு. அது ஒன்று தான்றா. எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இருங்க எனக்கு வரேன். ஜிகா இந்த வீடியோ வர நான் சீக்கிரமாக முடிக்கணும். எங்கள் அப்பா எங்கேயும் கூப்பிட்டு அதான் அந்த வாஷிங் மிஷின் நாங்கள் எடுத்துருக்கோம் புதுசாக, அது கூப்பிட்டு போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அப்புறம் தோலை உச்சி மண்டையை காய போச்சு எடுத்துருவாரு. ஆனால் நான் இந்த வீடியோ வர சீக்கிரமாக முடிக்கணும். எனக்கு இந்த ரவுண்ட் தாங்க வெறுப்பே. நான் சரியாகவே இதில் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி சொல்கிறது, சரியாகவே ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. பக்கு இந்த மாதிரி தான் பக் ஆகாது. அதுவும் எனக்கு வராத ரவுண்டு நான் வருதுன்னு நினச்சி பண்ணுறேன். இந்த மாதிரி சமயத்தில் போய் இது பக் ஆனா என்னது இது? ஐயோ இந்த பழம் வேற 20 எடுக்கணுமா? டைமே முடிச்சு போடுங்க. அது ஒன்று எடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ ரவுண்ட் வச்ச பார்த்தீங்களா? 3 வேற எங்கடா இருக்கு? ஐயோ
போச்சுடா சாமி ஐயோ ஐயோ போச்சுடா பூமி ஐயோ ஐயோ போச்சுடா சாமி ஐயோ ஐயோ போச்சுடா பூமி. அந்த மாதிரி நிலமையில இருக்க இந்த மாதிரி பாட்டு பாடினா அந்த மாதிரி நிலமை. சரி விடுங்க. இப்போ நான் எப்படியோ பைனாப்பிள் முடிச்சிருவேன். பைனாப்பிள் முடிச்சிட்டேன். இப்போ ஒன்றே ஒரு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸே இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் அந்த 2 மரம் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? நீ தான் அவ்வளோ பெரிய ஆளா? அடிங்கியா காஞ்சிச்சியா? நம்ம பிகேஎஸ்டியில் தாங்க நம்ம ஒரு செகண்டில் ஒரு போயிட்டு வரது கூட காஞ்சிடும் எல்லா மரமும். ஐயோ 33 செகண்டா? ஐயோ 31 போயிடுவோமா? கண்டிப்பாக ஒரு ஸ்டார் தான். ஆனால் ஒரு ஸ்டாரு ஆனால் நான் போயிடுவேன். ஆனால் ஒரு ஸ்டார் தான் வரும். என்னத்த பண்ணுறது? அதை பற்றிலாம் ஒரு ஸ்டார் தான் நான் சொல்கிறேன். இந்த 300 ரூபாய்க்கு இவ்வளோ நாளும் ஓடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி இருங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரண வப்பா. இப்படி கிட்ட வேணுமாடா சலுக்குட்டி? கொஞ்சிருமா? இது டச் பண்ணுறா பெட்ட கொஞ்சம் அடங்குயல கண்டான கண்ணே கண்டான கண்ணே. இப்போ அப்கிரேட் பண்ணோம். லெவல் 5 வந்து போச்சு. வந்துச்சா? வா எவ்வளோ பெருசாயிட்டா மாதிரி நல்லா குட்டி. தாங்க லெவல் 5 வந்தாச்சு. ஓகே அவள்தான், இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. சாயிடா செல்லக்குட்டி, இப்போ நீ சாவு போற. ஏன்னா வாழ்க்கை இப்போ முடிஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போய் வேறு பெட்டு வாங்கிடுவேன். அடுத்த இந்த வீடியோ முடிச்சு டே 2ல் வேறு பெட்டு அன்லாக் ஆகிடும். அப்புறம் செல்லக்குட்டி போயிடணும். அதனால தான் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் நம்ம கேட் பேபிக்கு பாய் பாய் சொல்கிறீங்க. ஒரு டேலியே முடிஞ்சு போட்டா நான் எல்லா பெட்டையும் இந்த மாதிரி தான் சீக்கிரமாக பண்ணி அழிச்சிடுவேன். அதனால தான் நான் பெட்டுக்கெல்லாம் காசு சேர்க்கணுன்றது. 1500 ரூபா தாங்குது. வேறு கொஞ்சம் சீப் ரேட்டுக்கா இல்லையா? என்னடா 1500 ரூபா பெட்டா வச்சிட்ருக்கீங்க? 1500 ரூபா தான் இருக்கே. சரி விடுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பெட்லாம் கிடைக்குமா? நம்ம வாங்கினா ஸ்டார் தான். ஸ்டாரு ஸ்டாரு வாங்கியாச்சுங்க. 1500 ரூபாய்க்கு பெட்டு. அவள் தான் அடுத்த வீடியோவில் இப்போ இது அன்லாக் ஆகிடும். அவள் தான் சோழி முடிஞ்சு போச்சு. அங்கே வெளியே போயிடலாம். செத்துட்டான் பாவம் பையன். செத்துட்டான் அவள் தான். சரி விடு. இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம். ஃப்ளோரு அடுத்தது அர்க்கேடு தான். அர்க்கேடு முடிச்சுட்டு கம நான் வர போனோம். ஸோ டே போகிறேன். வந்துச்சு அர்க்கேடு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அர்க்கேடுக்குள்ளே போய் திருப்தியாக கேம் ஆட்டு திருப்தியாக மனசுக்கு குளிர்ச்சியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? வாங்க. சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இந்த கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பறவை கேம். அதுலேருந்தே போயிடலாம்.
மியூசிக் பார்த்தீங்களா? ஓய் 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 ஏங்க இது வேற பக்கு கிளிச் ஆகிட்டே வந்து நான் தோத்துடுவேன். அந்த பரவாயில்ல 25 ரூபா கொடுத்துருக்கானே. பரவாயில்ல இந்த கேம் நல்ல ஒர்த்து தான். 25 ரூபா கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது இப்போ வந்து கார் ரேஸ்ல ஒரு கேம் இருக்குது. எங்கடாது இந்த கார் ரேஸ் கேம் இப்போ போனோம். ஓகே இதுல நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயருங்க, நல்லா விளாடுவேன். வாடா வாடா எதிரிங்களா போடா அப்படி எனக்கு தெரியாதா. சும்மா நான் யாரு எவ்வளோ இவன் நேரம் வரோம்டா. நான் கூட சைட்டில் போய் வரல நினச்சேன். பார்த்தா நேரம் வரும். நடு டியூன்ஸ் வரானுங்க பாருங்க. டியூன்ஸ் ரொம்ப மோசம். ரொம்ப நான் விட்டு அங்கே இருந்து தான் சேர்த்துட்ருப்பேன். நல்ல வேலை வந்துட்டேன். 100 நம்ம டார்கெட்டுங்க. எப்படியாச்சும் நம்ம 100 அப்சல்யூட் பண்ணிடணும். ஆமா எம்மா பார்த்தீங்களா போவோ வந்துட்டே இருக்கானுங்க. ப்ளீஸ் நான் 100 அடிச்சிடுறா. நீ 100 அடிச்சிட்டா அண்ணனுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்டா. ப்ளீஸ் ஏய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரொம்ப எப்படி ஆட்டம் காட்டினா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவன் பா அடையுது. 100 அப்சல்யூட் பண்ணியாச்சு. பாடா வச்சுக்கோடா. அது கூட உங்களால் இடிக்க முடியாது. ஏன்னா நான் அது கூட தாண்டி போயிடுவேன். ஐயோ ரெட்டா டேஞ்சர் ஸோ ரெட் பண்ணிட்டானுங்க. பரவாயில்ல 100 அப்சல்யூட் பண்ணிட்டோம்ல, அதுவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே அடுத்தது பெட் பாரடைஸ். இதோ இருக்கு பாருங்க. இது நம்ம பெட்டுக்கான கேம். லாஸ்ட்டாக நம்ம உயிர் ஊடுத்து போகிறதில்ல பெட்டு. லாஸ்ட்டாக பெட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கணும். பெட்டே வாடா 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 சல்ல குட்டி. சரி ரோபோட் பண்ணியா டிக்கெட் விட்றா கேமுக்கு. அவனே இப்போ மட்டும் ஸ்பீடான டைம் வைக்கல. பார்த்தீங்களா பயத்தில் வந்து 10 செகண்ட் வச்சுட்டா அவன். இவன் கொஞ்சம் பயங்கரமான ஆள். நம்ம தொழிலில் எடுத்துருவான். பார்த்தீங்களா அந்த ரோபோக்கே நம்ம மேலே இவ்வளோ பயம் இருக்குதா. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளை இருப்போம் வாருங்க. இப்போ பெட்டா நல்ல வேலை. 1 2 3 4 5 6 7 8 8 9 10 11 12 13 14 14. ஐயா 14 ப்ளீஸ் ஃபஸ்ட் ரவுண்டே 13 14 வச்சுட்டேங்க. ஏதோ ஒரு இடத்துல குழம்பிட்டேன். அங்கே வச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் குழம்பிட்டேன். என்னடா எங்கடா உல்ட்டாவாக இருக்கேன். ஓகே கண்ணாடி போட்டேன் வெள்ளை பண்ணி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஐயோ 14 15 16 17 18 18 ப்ளீஸ். அவ்வாடி ஏடா விட்றா. 19 எப்படா 19 வச்ச. நானே கரெக்டாக எதிர் வந்துச்சுதான். ஷார்டு லெவலு நான் ஆல்ரெடி தோத்தே போயிட்டேன். அதில் வர ஆடு லெவலு நடுவில் குத்து குழப்பிட்டானுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 கரெக்டாக 28. இந்த ஆச்சு இந்த ரவுண்டில் நான் வின்ட்ரா. வின்ட்ரா பாடுறா. ஆடு லெவலில் தானே நான் ஜெயிப்பேன். லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பின்ன 3 ரவுண்டு கொடுத்தானுங்க. அதில் 1 ரவுண்ட் தானே ஜெயிச்சிருக்கேன். ஒரு ஸ்டார் தானே கொடுப்பானுங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. சரி விடுங்க, அவ்வளோதான். பெட்டுக்கான பெட் பேரடைஸ் முடிச்சாச்சு. அடுத்த கேம் பெட்டு. நம்ம கூட ஏதோ இது அது தூக்கி போட போகிறோன்ற கோவத்தில் அது போய் சின்னச்சு. பரவாயில்ல, நம்ம கூடயே தான் இருக்கு ஆப்பில். என்னடா இது? எங்க ஏதோ புதுசாக இருக்குது ஒரு கேமு. இதுக்குள்ளே போய் தான் பார்த்துருவோமே. என்ன அவ்வளோ பெரிய கேமாக இருக்குது? என்ன இது அவ்வளோ பெரிய கேம்? இது பெரிய கேம். இது பாருங்க, பெரிய கேம். கேம் இது கேம். கேம் என்னடா கேம் இது? தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, லோடிங் ஆகிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கேம். பாட்டுக்கு என்னடா கூட்டமாக இருக்கீங்க? என்னடா கேம் இது? இந்த கேமெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் போயிடுறேன். என்னடா பண்ணோடா இப்போ? ஓ எங்க அந்த ஸ்டம்பிள் கைஸ்ல வரும் பார்த்தீங்களா? இந்த லேசரு அந்த மாதிரி கேம் இது பார்த்தீங்களா? இவங்க நமக்கு 2 ஆட்டு போயிடுச்சுங்க. ஐயோ, எங்க ஸ்டம்பிள் கைஸே அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னடா இது? என்ன இது? இல்ல எனக்கு புரியல. என்ன இது? மீன் துள்ளிடுக்குது. என்னடா இது? முடிஞ்சிச்சு. வந்துச்சு. ஓ இந்த மாதிரி வந்துட்டே இருக்குமா கேம்ஸு? பரவாயில்ல. ஆனால் நம்ம தான் தோற்று போட்டோமே. எங்க ஸ்டம்பிள் கைஸ் மாதிரி சூப்பராக இருக்குங்க. எங்க ஸ்டம்பிள் கைஸ் மாதிரியே பண்ணியிருக்கானுங்க. போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அப்பா வந்துட்டாரு. நான் வீடியோவை கிரேசியில் நானாமலே நிறுத்திக்கிட்டு எனக்கு ரொம்ப உறுத்துதாச்சே. இருங்க அவர் போகிறதுக்கு இருக்கு. பாங்கப்பா டாப்பா. ஐயோ பக்காயிடுச்சு. அதாப்பா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுப்பா. குடு. நான் வந்து 100 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். இல்லையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.